ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான புதுப்பாளையம் குழந்தைகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, முக்கியமாக வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற நம்முடைய விருந்தினர்களே, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இருந்தாலும் அந்த காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்குவாங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் மீண்டுமாக உயிர்ப்பு அடைந்த ஆண்டவரை பின்பற்றி விண்ணகம் எடுத்து கொள்ளப்பட்ட நம்முடைய அன்பு தாயின் பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் இந்திய விடுதலை நாளின் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மோட்சம் போகணுன்னு சொல்லி ஆசை இருக்குதா பிள்ளைங்களா? இருக்கா இல்லையா? யாருமே சொல்ல மாட்டேங்க, 2 பேர் தான் சிரிக்கிறீங்க. ஆசையாக இருக்கா? மோட்சத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? சத்தமா மோட்சத்துக்கு போகணும். எல்லாருக்கும் ஆசை இருக்குது. எனக்கெல்லாம் மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்குப்பா, நிச்சயமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நம்பி நலமே வாழ வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் மீண்டும் நினைவூட்டுவது இதுதான். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2வது வாசகத்தில் இயேசு முதலாக நம்ம எல்லாருக்கும் மாதிரி காட்டும் வண்ணமாக வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார் என்று வாசித்தோம். முதல் மனிதனால் பாவம் இந்த உலகத்திலே வந்தது. புதிய ஆதாம் நம் ஆண்டவர் இயேசுவால் நம் எல்லாருக்கும் வாழ்வு கிடைத்தது. தலையாகிய அவர் சென்ற இடத்துக்கே உறுப்புகளாகிய நாமும் செல்ல வேண்டும் என்பதை பவுல் எழுதிய அந்த கடிதத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம். இயேசுதான் மிக மிக முக்கியமானவர், எல்லாம் வல்லவர், நம்முடைய தலைவர், நம்முடைய எடுத்துக்காட்டு. சிலுவையை பார்க்கிறோம் ஒவ்வொரு முறையிலும். அந்த சிலுவையை தாண்டி நாம் உயிர்ப்பை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உயிர்த்த ஆண்டவரை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. நாம் எல்லாம் பிரியமானவர்களே, பெரிய வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அதை தாண்டி உயிர்ப்பின் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா நம்முடைய பாடல். இயேசுசாமி சிலுவையோடு அவருடைய வாழ்க்கை முடிந்திருந்தால் நாம் எல்லாம் ஏமாளிகளாகி விடுவோம். ஆனால் 3ஆம் நாள் வெற்றி வீரராய் நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அதைத்தான் இன்றைக்கு மீண்டும் நாம் நினைவுபடுத்தப்படுகிறோம். இயேசு உயிர்த்தார், இயேசு விண்ணகம் ஏறி சென்றார். அவர் சென்ற இடத்துக்கே நாம் செல்ல வேண்டும். எல்லாரை விட முக்கியமாக அவரோடு அதிகமாக இருந்தது யார்? நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா. இயேசுவோடு நெருக்கமாக இருந்தார்கள். அவர்கள் விண்ணகத்துக்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொள்ளப்பட்டார்கள். வாழ்நாளெல்லாம் ஒரு விதத்தில் இயேசுவை சுமந்தார்கள். இயேசு ஆண்டவர், தந்தை கடவுள், தூய ஆவியானவர் எல்லாரும் அவரை சுமந்து கொண்டு விண்ணகத்துக்கு சென்றார்கள். இறந்த பிறகு கடவுளை சுமந்தவரை கடவுளே சுமந்து செல்கிறார் விண்ணகத்துக்கு. அதனால் அந்த தாய் அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் என்பதைத்தான் திரு அவை கொண்டாடுகிறது. பல ஆண்டுகளாக இதை நம்பினார்கள். 1947
ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றது. 3 ஆண்டுகள் கழித்து 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த பெருவிழா ஒரு மறையுண்மையாக அறிவிக்கப்பட்டது. அப்போது இருந்த திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. பாருங்கள், ஏறக்குறைய நம்முடைய விடுதலை பெற்று அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் கழித்ததிலிருந்து இந்த திருவிழா இரண்டும் ஒன்றாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய தாய் எப்படிப்பட்டவர், எப்படி மாட்சி பெற்றவர் என்பதை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. அடிப்படையில் அது திருச்சபைக்கு, திரு அவைக்கு குறிப்பிடப்படுவதாக இருந்தாலும் திரு அவையின் முதல் தாய் மாதிரி அன்பு தாய்க்கும் அது பொருந்தும் என்று நமக்கு பாரம்பரியம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. பாருங்க, உடன்படிக்கை பேழை அங்கே தோன்றியதாம் அந்த ஆலயத்தில். திடீரென்று உடன்படிக்கையில் என்ன இருக்கு? இஸ்ராயேல் மக்களினுடைய கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவித்ததின் சின்னம் இருக்கிறது. 10 கட்டளை அந்த உடன்படிக்கை பேழையில் இருக்கிறது. மன்னாவினுடைய ஒரு பகுதி அந்த உடன்படிக்கை பேழையில் இருக்குது. அப்புறம் சொல்கிறாங்க, மோசே ஆரோன் எல்லாம் பயன்படுத்தினார்களே அந்த கோலும் அந்த பேழையில் இருக்கான். கடவுளுடைய பிரசன்னத்தை எடுத்து சொல்வது. ஒரு விதத்தில் மாதா அந்த பேழை என்று சொல்ல வேண்டும். கடவுளை தாங்கி இருப்பது தானே பேழை. மாதா இயேசுவை தாங்கினார்களே, மீண்டுமாக அங்கே தோன்றுகிறார்களா? ஒரு பாரம்பரியம் சொன்னது, அந்த காலத்தில் இந்த பாபிலோனியர்கள் வந்து அழிக்கும்போது இந்த எரேமியா இறைவாக்குனர் அந்த உடன்படிக்கை பேழை எங்கேயே தூக்கிட்டு போய் வச்சுட்டாராம், யாருக்கும் தெரியாமல். மீண்டும் இங்கே திருவழிப்பாட்டிலே அந்த உடன்படிக்கை பேழை தோன்றுகிறது. கடவுளுடைய பிரசன்னம் மீண்டும் வருகிறது. அந்த பிரசன்னத்தை தாங்கி இருக்கிற பேழை இருக்கிறது. அது முக்கியமாக நம்முடைய தாயை குறிக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பாருங்க, ஒரு பெண் அங்கே தோன்றுகிறார். பெண் அடிப்படையிலே திரு அவை. அதை தாண்டி இந்த பெண் எப்படி இருக்காங்களாம் பாருங்கள். பொம்பளைங்களாம் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கோயிலுக்கு கிளம்புனாவே சில பேருக்கு ரொம்ப நேரம் எடுத்து வைக்கணும் போல் இருக்குது. சில பேர் மேக்கப் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், இது மேட்சாக இருக்கான்னு பார்க்கணும், அப்படி தான் நினைக்கிறீங்க நிறைய பேர். சில பேர் சீக்கிரமே கிளம்ப மாட்டாங்க, ஏன்னா அழகாக இருக்கணும். அழகாக இல்லைன்னாலும் அழகு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும், காட்டணும் அப்படின்னு சொல்லி. இந்த பெண் பாருங்கள் எப்படியாம், கதிரவனே ஆடையாம், சூரியனே அப்படியே பளபளக்கிறாங்க அந்த பெண். அடுத்து பாருங்க, காலடியிலே நிலா, எவ்வளோ அழகு பாருங்க. காலடியிலே நிலா, தலையில் பாருங்க 12 விண்மீன் நட்சத்திரம் பார். அதுதான் இந்த பெண். புதுப்பாளையம் விண்ணேற்பு அன்னையின் அழகு இப்படித்தான். கதிரவனே ஆடை, ஏன் இவ்வளோ அழகாக இவ்வளோ பெருசாக கோயில் என்றெல்லாம் சில நேரத்தில் சில பேர் பேசுகிறாங்க, நினைக்கிறாங்க. ஏனென்றால் இது ஒரு தாய்க்காக, அந்த தாய் முன்வைத்து நடந்த எல்லாம் வல்லவருக்காக, கதிரவனை ஆடையாய் கொண்டிருந்த தாய்க்காக, காலடியிலே சந்திரனை நிலாவை கொண்டிருந்த தாய்க்காக, தலையிலே 12 விண்மீன்களை கொண்டிருந்த தாய்க்காக, அவரை மகிமைப்படுத்த, அவர் மகிமைப்படுத்திய எல்லாம் வல்ல இறைவனை மகிமைப்படுத்த இந்த ஆலயம். எனவே அது வீணான வேலை கிடையாது என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தாராளமாக உதவி செய்த அத்தனை பேரையும் இறைவன் மகிமைப்படுத்துவார். அதே விண்ணகத்துக்கு ஒரு நாள் கொண்டு சேர்ப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. பாருங்கள் எப்படி இருக்காங்களா இந்த அம்மா பாருங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தா முதல்ல இதை சொல்லியிருக்கலான்னு நான் நினச்சேன். அந்த அம்மா பேறு கால வேதனை
அவர்களுக்கு பேறு கால வேதனை, ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்னு கஷ்டப்படுறாங்களாம். தொடர்ந்து பாருங்கள், அங்கே இவங்க குழந்தைய பெற்றெடுத்தா அந்த பிள்ளைய எப்படியாவது சாப்பிட்டுடணும், அழிச்சிடணும் என்று சொல்லி ஒரு அரக்க பாம்பு வேற காத்துக்கிட்டு இருக்கு. அரக்க பாம்பு வேற காத்து. மாதாவினுடைய வேதனை, கஷ்டம் எல்லாமே இதில் தெளிவாக புலப்படுகிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, நாங்கள் புதுப்பாளையமாக கஷ்டப்படுறோம், எவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படிலாம் சொல்லாதீங்க. மாதா கஷ்டப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள். அதே போலத்தான் பாருங்கள், அந்த பாம்பு எப்படி இருக்கான் பாருங்கள், பார்த்தாவே பயமாக இருக்குது. 7 தலையாம், 10 கொம்பு, 7 மணிமுடிகளாம். பாருங்க, இந்த பாம்பை பார்த்தாவே பயமாக இருக்குது. அப்படி தான் நமக்கு அச்சமாக இருக்கிறது. ஸ்கூலுக்கு போனால் பயமாக இருக்குது, திரும்பி வருமான்னு பயமாக இருக்குது, வெளியே வேலைக்கு போனால் பயமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் பாருங்கள், கடைசியாக என்ன, இந்த பிள்ளையை சாகடிக்க காத்திருந்த அந்த பாம்பு வெற்றி பெறவில்லை. குழந்தை கடவுளின் அரியணை இருந்த இடத்திற்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. ஆண்டவர் பாதுகாப்பார். என் பிரியமான மக்களை, உங்களை பாதுகாப்பார், என்னை பாதுகாப்பார். ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார். ஆண்டவர் அன்றைக்கு குழந்தையை பாதுகாத்தார். இந்த பாருங்கள், பாலை நிலத்துக்கு இந்த பெண் ஓடி போனார். அங்கே பாருங்கள், 1260 நாளுக்கு மேலாக அவர் ஆண்டவரால் உபசரிக்கப்படுகிறார். நம் எல்லாருக்காகவும் வேலை செய்கிறார். பார், இதான் இன்றைய முதல் வாசகம். நம்பிக்கை அளிக்கின்ற ஒரு திருவிழா. ஆண்டவரே, நாங்களும் அழகாயிருக்க விரும்புகிறோம். நாங்கள் அழகாயிருக்க என்ன வழி தெரியுமா? நாங்கள் எல்லாரும் எங்கள் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை போல வாழ வேண்டும். அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ செஞ்சாங்க. அது செஞ்ச சில முக்கியமானதை இன்றைக்கி நினச்சி பார்த்து நம்ம கடவுளுக்கு நன்றி சொல். அவர்கள் செய்த முக்கியமானது, எல்லாத்த விட முக்கியம் என்ன தெரியுமா? மாதா, எஸ் ஆண்டவரே, உமது விருப்பப்படியே ஆகட்டும், உம் வார்த்தைப்படியே ஆகட்டும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இதான் மாதா செஞ்ச மிக மிக முக்கியமானது. கடவுள் தம்மில் வேலை செய்ய மாதா அனுமதித்தார், ஏஸ் சொன்னார். நம்ம கடவுளுக்கு ஏஸ் சரின்னு சொல்ல மாட்டோம். சில நேரத்தில் அன்பார்ந்த குழந்தைகளே, கடவுள் அப்பா அம்மா மூலமாக, ஆசிரியர் மூலமாக, பெரியவங்க மூலமாக தான் சொல்கிறார். கீழ்ப்படியாகிட்டால் நம்ம மாதாவோடு மாட்சி அடையவே முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. மாதா சொன்னது எப்போ பார்த்தாலும் ஏஸ், இங்கே ஏஸ் சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், கணவர் யோசேப்போடு போகிறாங்க பெத்லகேமுக்கு, ஏஸ் சொன்னாங்க. கோயிலுக்கு போனாங்க, பிள்ளைய காணிக்கையாக ஒப்பு கொடுத்தாங்க, ஏஸ் சொன்னாங்க. பாருங்கள், பிள்ளையை காப்பாற்ற எகிப்துக்கு ஓடி போனாங்க. அங்கேருந்து ஆண்டவர் மீண்டும் வர சொன்னார். எல்லாத்துக்கும் சரி ஆண்டவரே. பாருங்கள், எல்லாவற்றுக்கும். கானாவூர் திருமணத்தில் ஏஸ் சொன்னாங்க, மற்றவங்களை ஏஸ் சொல்ல வச்சாங்க. என் மகன் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். சிலுவை அடியிலே சரின்னு சொன்னாங்க. இதான் மாதா. கடவுளுடைய விருப்பத்துக்கு நீங்கள் பணிந்து இருக்கிறீர்களா? அடுத்தது பாருங்கள், இன்னைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி. கடவுளின் தாயின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஓ, நான் கடவுளின் தாயா எல்லாரையும் மிரட்டி உருட்டுறேன் பாரு அப்படின்னு உட்காந்துருந்தாங்களா? சொந்தக்காரி வயசான காலத்தில் கருவுற்று இருக்கிறார்கள்னு தெரியுது. உடனே போய் சாதாரண வேலையெல்லாம் செய்கிறாங்க பாரு. 3 மாதம் தங்கியிருந்து எப்படி வேலை செய்கிறாங்க பாரு. இதுதான் மாதா. சில பேர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருப்பீங்க, யாருக்கும் உதவி செய்ய மாட்டீங்க. என் குடும்பம் பணக்கார குடும்பம்னு இருப்பீங்க, திமிர் பிடிச்சி அலைவீங்க. நீங்கள்லாம் மாதாவுடைய பிள்ளைங்களாக இருக்க முடியாது. மாதாவை பாருங்கள். அதுதான் இன்றைக்கு முதல் செய்தி.
கேள்விப்பட்டவுடனே சொல்லி அனுப்பாமல் இருந்தாலும் கூட மாதாவினுடைய இந்த தாழ்ச்சி, அதான் அதில் முக்கியமாக மாதா பாருங்கள், போய் எலிசபெத்தம்மா வாழ்த்துறாங்க. என் ஆண்டவருடைய தாய் என் இல்லத்துக்கு வர நான் பேறு பெற்றது எப்படி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவரே என்றெல்லாம் சொல்கிறாங்க. உடனே வீண் பெருமை அடிக்கவே இல்லை. அவங்க எல்லா பெருமையும் ஆண்டவருக்கு. உன்னை நீ மகிமைப்படுத்த முயற்சி செய்யாதே, கடவுளை மகிமைப்படுத்து. என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூறுகின்றது. வல்லமை மிக்கவர் எனக்கு அரும்பெரும் செயல்பல செய்தார். அதில் முக்கியமாக இந்த வார்த்தை தான், தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினார். பிரியமானவர்களே, தாழ்நிலை நிற்கும்போது கடைக்கண் நோக்கினார். நான்லாம் ஒன்றும் இல்லை, குப்பை தான், ஆண்டவர் போட்ட பிச்சை தான் எல்லாம். இன்னைக்கு அவங்ககிட்ட இருந்து பேசுறதெல்லாம் அதே போல தான். எல்லாரும், நீங்கள் எல்லாரும் தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்குகிறார் என்று மாதா சொன்னார்களே, கடைக்கண் நோக்கித்தான் அவரை விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்கிறது, எல்லாரும் ஆண்டவருக்கு சரி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, உன் விருப்பத்தை செய்யாத. சில பேர் குடித்து குடும்பத்தை நாசமாக்குறாங்க. நம்ம ஊர்லலாம் அப்படி கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். நேற்று டிரைவரோட வரும்போது ஒரு கடையில் பார்த்தா, என்னது இத்தனை 2 வீலர் நிற்கிது, ஒரே கூட்டம் மோதிக்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அப்படின்னு பார்த்தா டிரைவர் சொன்னார், நாளைக்கு விற்க மாட்டாங்க, அதனால்தான் சாமி இவ்வளோ கூட்டம். ஒரு 200 பேருக்கு மேலே நின்றுட்டு ஒரே கடையில். நேற்று நான் வரும்போது என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அவங்க எதுக்கு எஸ் சொல்கிறாங்க? தண்ணிக்கு எஸ் சொல்கிறாங்க, குடிக்கிறதுக்கு எஸ் சொல்கிறாங்க. பாருங்கள், பார்த்தா எல்லாரும் பார்த்தா பரிதாபமாக இருந்தது. யாருமே உடல் நலமாக இருக்கிற மாதிரியே தெரியல. அப்படிப்பட்ட ஆட்கள் இன்றைக்கு இளைஞர்கள் ஏன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சிறுமிகள் சிறுவர்கள் கூட போதைக்கு அடிமையாக, அதுக்கு போய் எஸ் சொல்லாதீங்க. நிச்சயமாக விண்ணகம் கிடையவே கிடையாது, நிறை மகிழ்ச்சி கிடையாது, சாபக்கேடாக போய்விடும். அதுவும் கூடாது. பாருங்க, சண்டை சச்சரவு சில பேர் எப்படா சண்டை போடலாம், சில பேர் எதிர்க்க வரும்போது நம்ம வேறு பக்கம் போயிடும், அந்தவே சண்டை தான் வரும். ஏதாவது இல்லாத போல் சொல்லி வீண் சண்டையை வளர்ப்பாங்க அப்படின்னு பயமாக இருக்குது. பாருங்கள், மாதாவை பாருங்கள், எப்படி அவர்கள் சே எஸ் டு காட் லைக் மேரி. நல்லது செய்ய எஸ், நல்லது செய்ய, அதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். ரிமைன் ஃபெய்த்ஃபுல் இன் சஃபரிங். துன்பத்தில் நம்ம பிரமாணிக்கம் தவறாமல், உண்மை தவறாமல் நம்முடைய துன்பத்தில் மாதாவை போல இருக்க வேண்டும். பாருங்கள், எவ்வளவு துன்பம். வேறு சில சமயங்களில் மாதாவினுடைய துன்பங்களை பற்றியெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் இந்த ஏழ்மை நிலை? ஏன் நான் தவறாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும்? ஏன் நான் பெத்லகேமுக்கு பயணம் செய்ய வேண்டும்? ஏன் இப்படி என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஏன் என் மகன் என்னை பிரிய வேண்டும்? ஏன் என் மகன் அநியாயமாக கொல்லப்பட வேண்டும்? ஏன் ஆண்டவரே நீர் இருக்கிறீரா? ஏன் பிள்ளைக்கு இப்படியா? கண்ணதாசன் இயேசுகாவியத்திலே சொல்லுவார், தாய் இருக்க பிள்ளை சாகும் சங்கடங்கள் கொஞ்சமோ. அம்மா இருக்காங்க, பிள்ளை செத்தா அந்த தாயால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுவும் ஒரே மகன். இங்கே பாருங்க, அநியாயமாக கொல்லப்படுவது எப்படி இருக்கும்? இருந்தாலும் எந்த நேரத்திலும் she was faithful. பாருங்க, give Christ to the world. மாதா இயேசுவை உலகுக்கு கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இயேசுவை கொடுக்க வேண்டும். அன்றைக்கு கானாவூர் திருமணத்தில் இயேசுவை அறிமுகம் செய்து வைத்தார்கள் அந்த வேலைக்காரர்களுக்கு. அந்த புதுமை நடந்த பிறகு சீடர்கள் எல்லாரும் நம்பினாங்கன்னு இருக்கு. இயேசுவை நம்ப வைத்தார்கள். கிவ் கிரைஸ்ட் டு த வேர்ல்ட். நம்ம இயேசுவை கொடுக்கணும். இயேசு முதல்ல நம்மகிட்ட இருக்கணும். இயேசு உங்களிடம் இருக்கிறாரா? இயேசுவை கொடுப்பீர்களா? பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார். நான் இப்படியும்
சிந்தித்தேன். பாருங்க, மாதாவினுடைய வேலை என்ன? மற்றவங்கள இயேசுக்கிட்ட கொண்டு வர்றது. மாதாவினுடைய பிரமாணிக்கம் என்ன? கல்வாரி மலை அடியிலும் நின்று கொண்டிருப்பது. மாதாவினுடைய கொடை என்ன? இயேசு சாமி. மாதாவுடைய எஸ் என்ன? நாசரேத்தில் மிக முக்கியமாக கபிரியேல் தூதருக்கு பதில் அளித்தார்களே, அதுதான் நம்முடைய அன்பு தாய். பிரியமானவர்களே, தொடக்கத்திலே கேட்டேன் மோட்சத்துக்கு போகணுமான்னு. மோட்சத்துக்கு போகணுன்னா மாதாவை போல இயேசுவோடு இருக்கணும். நம்முடைய உடம்பு முக்கியமானது, மதிப்புக்குரியது. அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. மாதா உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொள்ளப்பட்டார்கள். யாரெல்லாம் தங்கள் உடலை மதிக்காமல் தவறாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய பாடம் பாருங்கள். அந்த தாயை கண்டு வியக்கிறோம். வியந்தால் மட்டும் போதாது, அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட நம் அன்பு தாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுவாராக. இந்த அழகாக கட்டி முடிக்கப்பட இருக்கின்ற இந்த கோயிலை பார்க்கிறவர்கள் எல்லாம் இந்த உலகம் நிலையானதல்ல, எல்லாரும் இந்த விண்ணேற்பு அன்னை எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்துக்கே போகும் இடத்தில் வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்போம். நாமும் விண்ணகம் நோக்கி பயணிப்போம். ஆமேன்.